அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை 2025 டோட்டு தரப்புலேருந்து சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் கேட்டுகிட்டு இருந்தீங்க வீடியோ போட சொல்லி. கண்டிப்பாக வீடியோ போட்டு தான் ஆகணும். இது ரொம்ப முக்கியமான அப்டேட். ஓகேங்களா? ஏன்னா சிலபஸும் மாறி இருக்குது, எக்ஸாம் பேட்டர்னும் மாறி இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி மூணுமே. ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது குறிப்பாக ஷார்ட் அண்ட் தான். ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க. நம்ம இந்த வீடியோவில் அக்கௌண்டன்சி பற்றியோ அல்லது டைப்ரைட்டிங் பற்றியோ நம்ம பார்க்க போகிறதில்ல. இது முழுக்க ஷார்ட் அண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா டைப்ரைட்டிங், அக்கௌண்டன்சிலாம் தகவல் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஷார்ட் அண்ட் பற்றி நம்ம பார்த்துருவோம். ஜென்ரலாக டைப்ரைட்டிங்காக இருக்கட்டும், அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், ஷார்ட் அண்டாக இருக்கட்டும், இனிமேல் டேரெக்டாக சீனியர் பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. டைப்ரைட்டிங்க்கு இது தான், ஓகே, ஷார்ட் அண்டுக்கும் இதான், அக்கௌண்டன்சிக்கு இதான். டேரெக்டாக சீனியர் பண்ணுறதுக்கு அலௌடு கிடையாது. புரியுதுங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் அண்ட் நம்ம பார்ப்போம். ஜூனியர் கிரேடு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் கிரேடு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் பேப்பரும் இருக்குது, செகண்ட் பேப்பரும் இருக்குது. இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு முன்னாடி ஃபஸ்ட் பேப்பர் தான் இருந்துச்சு. இப்போ செகண்ட் பேப்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் பிட்மேன் புக்கு நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அதை வச்சு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸாம் பேசேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் பேப்பர் 7 நிமிஷம் டிக்டேஷன், 100 மார்க்கு, 80 வார்த்தைகள் ஒரு நிமிடத்திற்கு, 80 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ். வழக்கம் போல் தான், இதில் எந்த மாற்றமும் இல்லை, அதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் 1 hour. ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் பேப்பருக்கு டோட்டலாக 100 மார்க். ஓகேங்களா? டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் 1 hour. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் பேப்பரில் 100 மார்க், டைம் 1.5 மணி நேரம். இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாலும் புரியாமல் போயிடும். ஒன்றும் இல்லைங்க, ஷார்ட் அண்ட் அவுட்லைன் கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை லாங் ஹேண்டில் எழுதணும், இங்கிலீஷில் எழுதணும். அதுக்கு 30 மார்க். அதுக்கப்புறம் 4 கொஸ்டின் கேட்பாங்க ஷார்ட் ஹேண்டில் இருந்து. ஓகேங்களா? நீங்கள் லெசன்ஸ் படிச்சிருப்பீங்கள்ல, அதில் கொஸ்டின்ஸ் ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு 40 மார்க். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இந்த ரோமன் லெட்டர் 1, இந்த ரோமன் லெட்டர் 2, அதாவது ஷார்ட் அண்ட் அவுட்லைன் கொடுத்துருவாங்க. லாங் ஹேண்டில் இங்கிலீஷில் நம்ம எழுதணும். ஓகேங்களா? 200 வார்த்தைகள் மொத்தம். அதே மாதிரி 4 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ இது 30 + 40 மொத்தம் 70 மார்க்குங்களா? இது எக்ஸசைஸ் 144 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து தான் கேட்க போகிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம லெசன்ஸ் படித்ததோடு விடாமல் நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு 30 மார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் ஷார்ட் ஹேண்டில் எழுதணும். ஷார்ட் ஹேண்ட் கொடுத்துருவாங்க, லாங் ஹேண்டில் எழுதணும். புரியுதுங்களா? ஸோ நல்லா கவனிங்க. இங்கே ஷார்ட் ஹேண்ட் கொடுத்துருவாங்க, லாங் ஹேண்டில் எழுதணும். இங்கே பிரின்சிபல்ஸு, நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் ஃபுல்லாக படிக்கணும். அதுலேருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 144 எக்ஸசைஸ் வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கணும். நல்லா தரவு பண்ணணும். அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஷார்ட் ஹேண்டில் எழுதணும். ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருவாங்க, லாங் ஹேண்டில் எழுதணும். இது பேராகிராஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் பேராகிராஃபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா,
ஷார்ட் அண்ட் அவுட்லைன் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை இங்கிலீஷில் எழுதணும். இங்கிலீஷில் வந்து கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் ஷார்ட் அண்ட் அவுட்லைனில் எழுதணும். இங்கிலீஷ்லேருந்து அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிட்மேன் ஷார்ட்டன்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க, அப் டு எக்ஸசைஸ் 144 வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதாங்க விஷயம். அதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ்லாம் வரும் உங்களுக்கு 144 எக்ஸசைஸ்க்குள்ளே. ஸோ இது வந்து ஈஸியாக டஃப்பாக அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பு தான். ப்ரீவியஸ் சிலபஸையும் ப்ரீவியஸ் எக்ஸாம் பேட்டர்னையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டஃப்பானது தான். அதுக்கப்புறம் பாஸ் க்ரைட்டீரியா, பேப்பர் 1 100 மார்க்கு, பேப்பர் 2 100 மார்க்கு, மொத்தம் 200 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 45 மார்க் ஒவ்வொரு பேப்பர்லையும் எடுக்கணும். பேப்பர் 1ல் 45 மார்க் எடுக்கணும், பேப்பர் 2ல் ஒரு 45 மார்க் எடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 90 மார்க் எடுத்துருக்கணும். ஆனால் அந்த 90 மார்க் எப்படி எடுத்துருக்கணும்? கண்டிப்பாக மினிமம் ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 45, செகண்ட் பேப்பரில் ஒரு 45 இப்படி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் பேப்பரில் 40 எடுத்துகிட்டு செகண்ட் பேப்பரில் 50 எடுத்திங்களானும் 90 வருது. ஆனால் அப்படி எடுத்தால் ஃபெயிலு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் பேப்பரில் 40 தான் எடுத்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் பேப்பர்லேயே 45 வரணும், செகண்ட் பேப்பர்லேயே 45 வரணும், அதுக்கு மேலே வரணும்னு சொல்ல வரேன். 45 மற்றும் அதற்கு மேல் வரணும். ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, டிஸ்டிங்ஷன் இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. மொத்தமாக 2 பேப்பரையும் டோட்டல் பண்ணும்போது 90லேருந்து 119 வரைக்கும் வந்தால் செகண்ட் கிளாஸ், 120லேருந்து 149 வரைக்கும் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ், 150 அண்டு அதற்கு மேலே இருந்தால் டிஸ்டிங்ஷன். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. 10th நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் படிச்சுட்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டியது. நீங்கள் இன்ஸ்டியூட் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட் கேண்டிடேட்டாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்ஸ்டியூட்லேயும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் ஓனாகவும் ப்ரைவேட்டாகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இதை நீங்கள் இவங்க மாற்றாமல் இருந்தது ஒரு நல்ல விஷயமாக நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் 100 words per minute. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட் பேப்பரில் ஜூனியரில் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் 100 மார்க்குங்களா, டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 மார்க்கு, உங்கள் ஸ்ட்ரோக்குக்கு ஒரு 10 மார்க்கு. ஓகேங்களா? அது தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் பாருங்கள், மொத்தம் 7 நிமிஷம் டிக்டேஷனு. அதே தான் ஜூனியருக்கும், அதே தான் இன்டர்மீடியட்டுக்கும், அதே தான் சீனியருக்கும், அதே தான். 100 words per minute இன்டர்மீடியட் அப்படின்றது. ஜூனியர் அப்படின்றது 80 words per minute. இதில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் டைம் வந்து 1.25 மணி நேரம். ஸோ டிரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 90 மார்க், உங்களோட ஸ்ட்ரோக்குக்கு 10 மார்க். செகண்ட் பேப்பரில் என்னென்ன வருது அப்படின்றத பார்ப்போம். செகண்ட் பேப்பர் டிக்டேஷன் வந்து ஒரு 4 நிமிஷம் போடுவாங்க, அதுக்கு டிரான்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 1.25 மணி நேரம் கொடுப்பாங்க. அந்த 4 நிமிஷத்தில் என்னென்ன வரலாம் அப்படின்னா அஃபிஷியல் லெட்ரு, பிஸ்னஸ் லெட்ரு, ப்ரொஃபஷனல் லெட்ரு, டெண்டர் நோட்டீஸு, அட்வர்டைஸ்மெண்ட்டு, சர்க்குலர் அல்லது பெட்டிஷன், ஆக்சிடெண்ட், ஐ விட்னஸ் அக்கௌண்ட் ஆஃப் அன் ஆக்சிடெண்ட் ஆர் இன்சிடென்ட். ஸோ இந்த 5 விஷயங்கள் இவங்க கீழே கொடுத்துருக்க இந்த விஷயங்கள்லேருந்து ஏதோ ஒரு 3 வரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 3 இந்த விஷயங்கள்லேருந்து ஏதோ ஒரு 3 வரும். ஸோ இது 4 நிமிஷம் டிக்டேஷன் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எலாபரேஷன் அப்படின்னா நான் விரிவாக எழுதும் பகுதி. ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க்கு? 80 மார்க்கு. ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு 4 நிமிஷம் ஸ்ட்ரோக் போடுறீங்க, நல்லா கவனிங்க. 4 நிமிஷம் ஸ்ட்ரோக் போடுறீங்க. அந்த 4 நிமிஷம் எப்படி இருக்குன்னா இந்த விஷயங்கள்லேருந்து ஏதோ ஒரு 3 இருக்கும். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணணும், ஃபார்மேட்டில் எலாபரேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 80 மார்க்கு. இதில் வந்து அன்ஃபெமிலியர் டேர்ம்ஸ் நேம்ஸ் சுட் பி அவாய்டன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அறிமுகம் இல்லாத வார்த்தைகள், ரொம்ப புதிய வார்த்தைகள், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுன்னு இருக்காங்க. யார்? ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக வந்து நார்மலாக வந்து எழுதுங்க இங்கிலீஷில் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு 20 மார்க் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஒரு 3 கொஸ்டின் கேட்பாங்க. எதுலேருந்து? ஷார்ட் அண்ட் புக்கில் இருந்து. எக்ஸசைஸ் 187 வரைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இன்டர்செக்ஷன் வரைக்கும் எக்ஸசைஸ் 187 வரைக்கும் பிட்மேன் ஷார்ட் அண்ட் புக்கில். லெசன் கிடையாதுங்க, எக்ஸசைஸ். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். 187 எக்ஸசைஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து தான் வரப்போகுது. ஸோ என்ன பண்ணணும்? ஜூனியருக்கும் நீங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிருக்கணும், லெசன்ஸ் வந்து படிச்சிருக்கணும். இன்டர்மீடியட்டுக்கும் நீங்கள் அந்த லெசனில் டச்சப் இருக்கணும். ஓகேங்களா? இல்லைனா இங்கே 20 மார்க் உங்களால் வாங்க முடியாமல் போயிடும்.
அதே மாதிரி இங்கே 80 மார்க் அப்படின்றப்ப நீங்கள் ஃபார்மேட்டெல்லாம் நல்லா வந்து மனப்பாடம் பண்ணணும். எப்படி ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும், டெண்டர் நோட்டீஸ் எப்படி இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும், எப்படி எழுதணுன்ற அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார்மேட் மெமரி பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4 நிமிஷம் அவங்க போடுற டிக்டேஷனை நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ரோக் போட்டீங்க, ஃபார்மேட்டும் தெரியும் அப்படின்னா இந்த 80 மார்க் வாங்கிடலாம். இந்த 20 மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் புக்கு படித்து தான் ஆகணும். புரியுதுங்களா? ஸோ பாஸ் க்ரைட்டீரியா அதை தான் சொல்ல வராங்க. நான் ஆல்ரெடி ஜூனியருக்கு சொன்னதான். மொத்தம் 90 மார்க்கு எடுத்தால் பாஸ், 200க்கு ஃபஸ்ட் பேப்பர் 100, செகண்ட் பேப்பர் 100. ஸோ அந்த 200க்கு 90 எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட் பேப்பரில் 45, செகண்ட் பேப்பரில் 45 எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், டிஸ்டிங்ஷன் இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கிரேடு கண்டிப்பாக வந்து முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்டர்மீடியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு லாக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. பட் நீங்கள் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட் மூலியமாகவும் போகலாம், ப்ரைவேட்டாகவும் போகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் மூலியமாக தான் போகணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க. இவங்க இப்போ பிப்ரவரி 2025 என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் மூலியமாகவும் போகலாம், ப்ரைவேட்டாகவும் போகலாம். சார் அப்போனா ஆகஸ்ட் 2025 இது மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் மாறுறதுக்கு ரொம்ப வருடங்கள் ஆகலாம். ஸோ ஜூனியர் முடிச்சிருந்தால் தான் இன்டர்மீடியேட் பண்ண முடியும். அடுத்து இங்கிலீஷ் அட்டன் சீனியர் பாருங்கள், 120 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ். அதே தான் 7 நிமிஷம் டிக்டேஷன், 120 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ், 5 நிமிஷம் பேசேஜ், 2 நிமிஷம் லெட்ரு. இது வந்து ஜூனியருக்காக தான், இன்டர்மீடியேட்டுக்காக தான், சீனியருக்காக தான். 1.5 மணி நேரம் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணணும். ஸ்ட்ரோக்குக்கு 10 மார்க்கு, ட்ரான்ஸ்கிரிப்ஷனுக்கு 90 மார்க்கு. செகண்ட் பேப்பரில் பாருங்கள் 5 மினிட்ஸ் வந்து கண்டென்சேஷன் சுருக்கி எழுதும் பகுதி. ஓகேங்களா? கண்டென்சேஷன் வந்து 40 மார்க்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லித்தோகிராஃபி வந்து ஒரு 30 மார்க், அவுட்லைன் ஃபார் வேர்ட்ஸ் 30 மார்க். ஒன்றும் இல்லை, இதையும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் லாங் ஹேண்டில் எழுதணும். ஓகேங்களா? இங்கே வந்து லாங் ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க, ஷார்ட் ஹேண்ட் எழுத போகிறீங்க, இவ்வளோ தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போட்டு குழப்பிக்கவே வேணாம். ஷார்ட் ஹேண்ட்லேருந்து லாங் ஹேண்ட் எழுதணும், லாங் ஹேண்ட்லேருந்து ஷார்ட் ஹேண்ட் எழுதணும். இங்கிலீஷில் கொடுத்துருவாங்க, நீங்கள் அவுட்லைன் போடுறீங்க, அவுட்லைன் கொடுத்துருவாங்க, இங்கிலீஷில் எழுதுறீங்க, இவ்வளோ தான். ஸோ அதுக்கப்புறம் பாஸ் க்ரைட்டீரியா எல்லாமே அதுதான். 200 மார்க்கு, ஃபஸ்ட் பேப்பர் 100 மார்க், செகண்ட் பேப்பர் 100 மார்க்கு, மொத்தம் 90 எடுக்கணும். ஃபஸ்ட் பேப்பரில் 45 எடுக்கணும், செகண்ட் பேப்பரில் 45 எடுக்கணும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல மெயின் சேஞ்சஸ். ஷார்ட் அண்ட் சீனியர் கிரேடுக்கு நீங்கள் இன்டர்மீடியேட் வந்து எசென்சியல் ஃபார் அப்பியரிங் டு ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேடுன்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் இன்டர்மீடியேட் முடித்தா மட்டும்தான் நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து அப்ளைவே பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் இன்ஸ்டியூட் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட்டாகவும் அப்ளை பண்ணலாம். ஆனால் இன்டர்மீடியேட் முடிச்சிருந்தால் தான் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் அப்ளை பண்ண முடியுன்றதை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்பீடு, ஸோ அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 100 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ 10 மார்க் வந்து அவுட்லைனுக்கு, 90 மார்க் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு. பார்ட் 2 ஸோ இது வந்து கண்டென்சேஷனுங்க. ஓகேங்களா? ஸோ 180 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸுக்கு கண்டென்சேஷன் கிடையாது, 200 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸுக்கும் அட்டென்சேஷன் கிடையாது, ஸ்பீடு மட்டும்தான். பாஸ் க்ரைட்டீரியா அதே தான், 200க்கு 90 எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்கிறப்ப ஃபஸ்ட் பேப்பரில் வந்து 45, செகண்ட் பேப்பரில் 45 இருக்கணும் மினிமம். 180 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸுக்கு என்னென்னா 100க்கு 45 மார்க் எடுக்கணும். சீனியர் கிரேடு பாஸ் பண்ணியிருந்தால் தான் ஹை ஸ்பீடு வந்து அப்ளை பண்ண முடியும். ப்ரைவேட்டாகவும் அப்ளை பண்ணலாம், இன்ஸ்டியூட் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ டோட்டலாக வந்து இங்கிலீஷ் அட்டன் ஜூனியர், இன்டர்மீடியட், சீனியர், ஹை ஸ்பீட் எல்லாம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தமிழ் ஷார்ட் அண்ட் 70 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ். ஸோ மொத்தம் 100 மார்க்கு. அதில் 10 மார்க் வந்து ஷார்ட் அண்ட் அவுட்லைனுக்கு. அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு 1.25 மணி நேரம். ஸோ 70 வார்த்தைகள், 70 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் வந்து ஜூனியருக்கு. ஸோ அங்கே என்ன இருக்கோ ஜூனியருக்கு இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியரில் அதே தான் இங்கே. ஓகேங்களா? நீங்கள் ஷார்ட் அண்ட் கொடுத்துருவாங்க, லாங் ஹேண்டில் எழுதணும், லாங் ஹேண்ட் கொடுத்துருவாங்க, ஷார்ட் ஹேண்டில் எழுதணும். ஓகேங்களா? சுருக்கெழுத்து பற்றிய விதிகள், சீனிவாசராவ் முறை புக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த சுருக்கெழுத்து புக்கு அதில் இருக்கக்கூடிய
விதிகள்லேருந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து 40 மார்க்கு. 200 சொற்கள் கொடுத்துருவாங்க. ஒரு ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து லாங் ஹேண்டில் எழுதணும். அதுக்கு 30 மார்க்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், லாங் ஹேண்டில் கொடுத்துருவாங்க, ஷார்ட் ஹேண்டில் எழுதணும், ஷார்ட் ஹேண்டில் கொடுத்துருவாங்க, லாங் ஹேண்டில் எழுதணும். மொத்தம் இதுக்கு ஒரு 30 மார்க்கு. தேர்ச்சி அளவுகள்லாம் அதே தாங்க. 100க்கு 90 மார்க், 200க்கு 90 மார்க் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்? ஃபஸ்ட் பேப்பரில் 45 கண்டிப்பாக இருக்கணும், செகண்ட் பேப்பரில் 45 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ 10th பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியருக்கு பாருங்கள், மொத்தம் 90 வார்த்தைகள், 90 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸு. மொத்தம் வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கு வந்து 100 மார்க்கு. அதில் 10 மார்க் வந்து அவுட்லைனுக்கு, 1.5 மணி நேரம் டைம் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு 90 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், செகண்ட் பேப்பர் கண்டென்சேஷன், ஓகேங்களா? கண்டென்சேஷன் 40 மார்க்கு, எலாபரேஷன் 60 மார்க்கு. ஸோ இதிலலாம் பெருசாக இவங்க வந்து சேஞ்சஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ என்னென்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் கொடுத்துருக்க அதே தான். அரசு அலுவல், வணிக அல்லது தொழில்முறை கடிதம், ஒப்பந்த புள்ளி, விளம்பரம், சுற்றறிக்கை அல்லது மனுக்கள், விபத்து, நேரில் பார்த்தது, விவரித்தல். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருக்கு கடிதம், அதுக்கப்புறம் பேரவை கூட்டம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து கேட்பாங்க, ஓகேங்களா? 4 கீழே இருக்க விஷயத்துலேருந்து 4 ஏதாவது கேட்பாங்க எலாபரேஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கண்டென்சேஷன், ஓகேங்களா? கண்டென்சேஷன் 1/3, 3ல் ஒரு பகுதியாக நீங்கள் சுருக்கி வரையணும். தேர்ச்சி அளவுகள் அதே தான். மொத்தம் ஃபஸ்ட் பேப்பரில் 100, செகண்ட் பேப்பரில் 100, 200 மார்க்கு. 200க்கு 90 எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் 45, செகண்ட் பேப்பரில் ஒரு 45 அப்படி எடுக்கணும். ஸோ செகண்ட் கிளாஸு, ஃபஸ்ட் கிளாஸு, டிஸ்டிங்ஷன் இதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மார்க் இருந்தால் என்ன அப்படின்ட்டு. இங்கே ஒரு செக் வச்சுட்டாங்க, லாக் வச்சுட்டாங்க. தமிழ் ஜூனியர் முடிச்சிருந்தா மட்டும்தான் தமிழ் சீனியர் வந்து அப்ளை பண்ண முடியும். இன்ஸ்டியூட் மூலியமாகவும் அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து ப்ரைவேட்டாகவும் அப்ளை பண்ணலாம். ஸோ 120 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ் தமிழ் ஹை ஸ்பீடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன் இருக்குது, ஃபஸ்ட் பேப்பரும் இருக்குது, ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிற, ஸ்பீடும் இருக்குது, கண்டென்சேஷனும் இருக்குது. தமிழில் வந்து 120, 150, 180 இவ்வளோ தூரம் இருக்குது. 120ல் வந்து கண்டென்சேஷன் இருக்குது, 150க்கும் 180க்கும் கண்டென்சேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ஹை ஸ்பீடு போகணுன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் சீனியர் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து பிப்ரவரி 2025லேருந்தே எஃபெக்ட்டுக்கு வருது, ஓகேங்களா? பிப்ரவரி 2025லேருந்தே நடைமுறைக்கு வருது. அதனால் ஸோ நல்லா கவனமாக இருங்க. இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சிருந்தா இங்கிலீஷ் இன்டர்மீடியேட் முடிச்சிருந்தா தான் இங்கிலீஷ் சீனியர், ஓகேங்களா? தேங்க்யூ.